This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. தமிழகம், புதுச்சேரி என முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 21 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 102 தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. நாளை மறுநாள் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ ராஜா. தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான அந்த முதல்கட்ட தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் என்பது தற்பொழுது 6 மணியோடு ஓய்வடைந்துள்ளது. தமிழகத்திற்கு கடந்த 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 7 கட்டங்களாக நடைபெறும் என்று. அதில் முதல் கட்டத்திலேயே தமிழகத்தில் ஒரே கட்டமாக முதல் தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகள். இதற்கான பிரச்சாரம் என்பது கடந்த 1ஆம் தேதி முதல் தீவிரமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. தலைவர்கள் ஆங்காங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பிரச்சாரம் என்பது ஓய்ந்துள்ளது. வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி முதல் தாக்கல் செய்யப்பட்டு முழு பரிசீலனை கடந்த 28ஆம் தேதி முடிவடைந்தது. 1ஆம் தேதி முதல் இந்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தீவிர பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை பெசன்ட் நகரில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடிவு செய்தார். அதாவது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆகிய இருவரும் கோவையில் தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். இப்படி கடந்த கிட்டத்தட்ட 17 நாட்களாக நடைபெற்ற கடும் இந்த சூறாவளி பிரச்சாரம் என்பது இன்றோடு முடிவடைந்தது. நாளை மறுதினம் வாக்கு பதிவு காலை தொடங்குகிறது. 24 மணி நேரத்துக்கு முன்பு இந்த பிரச்சாரம் ஓய்வடைந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகள் உள்ளதால் தற்பொழுது பிரச்சாரம் என்பது ஓய்ந்தது. 6 மணிக்கு மேல் எந்த வேட்பாளரும் சரி, எந்த தலைவரும் சரி தேர்தலுக்கான இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள கூடாது என தேர்தல் ஆணையம் கடுமையான விதிகளை விதித்துள்ளது. ஆகையால் தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை மறுதினம் காலை வாக்குப்பதிவு என்பது தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தற்பொழுது அனைவரும் அந்தந்த பகுதிகளில் திரு ஓ பன்னீர்செல்வம் கூட அவர் ராமநாதபுரத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஓய்வு செய்தார். திரு டிடிவி தினகரன் தேனியில் தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இப்படி கடந்த 15 நாட்களாக தமிழக தேர்தல் களம் என்பது பிரச்சார களமாக தான் இருந்தது. தற்பொழுது தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தில் தற்பொழுது பிரச்சாரம் ஓய்ந்துள்ளது. நாளை மறுதினம் தேர்தல். தகவல்களுக்கு நன்றி ராஜா. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.